எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. காலையிலேயே எழுந்திரிச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. அம்மாவுக்கு வந்து நான் சாப்பாடு போட்டுட்ருக்கேன், சாப்பிட்றதுக்கும் டிஃபன் பாக்ஸுக்கும். போதுமாம்மா? இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டங்காய் குழம்புங்க. வெண்டங்காய் குழம்பு தாங்க வச்சுருக்கேன். அம்மாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு போட்டு கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து சோறு போடுறேன். உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க? என்ன குழம்பு? பெரும்பாலும் டவுன் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் தான் செய்வாங்க. நாங்கள் வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் டிஃபன் செய்வோம். சாப்பாடு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். சோறாக்கி வெண்டங்காய் குழம்பு. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சந்தையில் வாங்கிட்டு வந்த வெண்டங்காயெல்லாம் முத்தலாயிருச்சுங்க. அதனால சரி வெண்டங்காய் வணக்கிடலான்னு சொல்லி வெண்டங்காய் வணக்கியாச்சுங்க. நேற்று நைட்டு எங்கள் ஊரில் வந்து மழை இல்லைங்க. 2 நாளாக நல்லா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்து மழை இல்லை. இப்போ டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடினோம்னா சாப்பாடு வந்து நல்லா இருக்குங்க. இல்லைன்னா சூடாக போட்டு மூடி வச்சோம்னா அது அப்படியே அந்த தண்ணி வேர்வை தண்ணி விட்டு அந்த மூடியில் ஒரு தண்ணி பட்டு சாப்பாட்டுக்குள்ளே போய் சாப்பாடு வந்து ஒரு மாதிரி நொசன்னு ஆயிரும். அதனால தான் நான் சாப்பாடு போட்டு ஆற வைக்கிறேன். இப்போ வந்து குக்கரை மூடிடலாங்க. நான் இன்னும் சாப்பிட்றதுக்கு வந்து லேட் ஆகுங்க. இங்கே பாருங்க வெண்டங்காய் குழம்பு வந்து குழம்பு ஊற்றி வச்சிடலாம். சாப்பாடு தனியாக குழம்பு தனியாக. அம்மாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் அதில் வந்து சாப்பாடு இது வந்து சின்னதாக சம்படம் வாங்கி வச்சுருக்கு பாருங்க. இதில் வந்து குழம்பு ஊற்றிடுவேன். அம்மா உப்பு இருக்குதா? உப்பு இல்லையா? இல்லைம்மா, வேற குரல் கேட்குது. எங்கேயே கேட்ட குரலாக இருக்குது. அவள் எது கேட்டாலும் என் தம்பி கொண்டாட்டிங்க, எது கேட்டாலும் ஏட்டி புட்டியாக தான் பதில் சொல்லுவாள். அதனால் நான் உப்பெல்லாம் சரியாக இருக்குங்க. நான் பார்த்துட்டேன். அம்மா சாப்பிட்றதுனால சரி கேட்கலாமேன்னு கேட்டேன். சாப்பாடு போட்டாச்சு, குழம்பு ஊற்றியாச்சு, குழம்பு மூடி வச்சாச்சு. சாப்பாடு வந்து எடுத்து வச்சிடலாங்க. குழம்பும் எடுத்து வச்சாச்சு, தண்ணி பாட்டிலும் வச்சாச்சு. இது வந்து அம்மா வேலை செய்யும்போது தலையில் கட்டிக்கிறதுக்காக. எங்கள் அம்மாவை சாப்பாடெலாம் போட்டு கொடுத்து வேலைக்கு அமுச்சு வச்சாச்சுங்க. அங்கே வேலையை தாட்டி விட்டு வந்து இங்கே சித்தி வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தா சித்தி ரொம்ப பெரிய பலகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பலகாரம்னு பார்க்குறீங்களா? அது வந்து கோதுமை மாவில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரொம்ப பெரிய ப்ராசஸிங்க. நான் தான் அங்கே இருந்துட்டேன் எங்கள் வீட்டில். இப்போ தான் யதார்த்தமாக வரலான்னு வந்தேன். இங்கே பாருங்கள், கோதுமை மாவில் சர்க்கரை பாவு கலந்தெல்லாம் ஊற்றி அதை பிணைஞ்சு சப்பாத்தி நெகிட்டுற மாதிரி நெகிட்டி, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப பொறுமையின் சிகரம். பாருங்க, எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறாங்க. பொரிச்சு தட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், அப்பாவை பிடிச்சி வராமல் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்லேருந்து எடுத்துருக்கலாங்க. இது மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க.
குட்டிமா நீனாலும் அத்தையும் வந்து அப்பளம் பிடிச்சி கூப்பிட்றது இல்லையா ஏத்தங்க இங்கே வருங்க போட்டால் சூப்பராக வருங்க இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சுட்டு டீ குடிக்கும் போது சாப்பிட்றதுக்குங்க சுற்றி வந்து சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க. சூப்பராக வேறு லெவலில் வந்திருக்கு. அருமையான ஒரு ஸ்நாக்ஸுங்க. டீ கடையில் வந்து நம்ம ஒரு டீ கடைக்கு போனோம்னா எப்படி முறுக்கெல்லாம் சாப்பிட்டு டீ குடிப்போம்லங்க, அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். பேர பசங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பேர பசங்க சாப்பிடணும்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்காங்க. சரி பொரிஞ்சிட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்க பொரிச்சு வச்சது வந்து எப்படி சத்தம் கேட்குது பார்த்தீங்கன்னா கலகலன்னு அப்படியே வெங்கல சம்பா உருட்டி விட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க பாருங்க. நான் சொல்லுவேன், என் தம்பி பையன் கூட சிரிக்கிறான் பாருங்க. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இது எல்லாம் கொடுத்தாலும் நான் ஒருத்தையே சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன். அவ்வளோ ருசியாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டேனே, ஆரம்பத்துலேருந்து அந்த எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேங்க. சாரிங்க. வீடியோக்காகவே இன்னொரு நாள் எங்கள் சித்தியை வந்து ரெடி பண்ணி காட்ட சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அளவான ஒரு இனிப்பு. என்னன்னு சொன்னீங்கன்னா ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லா வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்க சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. எங்கள் குட்டிமா பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா. நல்லா இருக்குதா பாப்பா? நல்லா இல்லையா? என்னடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ட? சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குதா? ஆ கூட எனக்கு ஒன்று கூட தின்னு பார்க்குறேன். முடியாதா? ஏ வீடியோவில் நான் அசிங்கப்படுத்தாதடி. ஒன்று குடுறி. முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாளா? என்னது? நிறைய தரமாட்டாலாம், எனக்கு ஒன்று தான் தருவாளாமங்க. பாருங்க. சூப்பராக இருக்குங்க. சூப்பராக இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா உண்மையே சொல்லு. ஓகேங்க. இதோட முழு வீடியோ வந்து நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து நான் வீடியோவாக போடுறேன். இப்போ நான் பாதியில் தான் வந்தேன். சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்குட்டி எப்படிதான் இருக்கு? சரி.